உலகில் உள்ள எல்லா மக்களும், எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நிறைய மருத்துவ குணம் கொண்ட செடி எல்லாமே குப்பையில் தாங்க வளருது. ஆனால் அது நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நிறைய நம்ம பார்க்குற இடத்துலலாம் வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதோட அருமை பெருமை தெரியும். இருந்தாலுமே அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த அளவுக்கு வளர்க்கவோ செய்யவோ தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அதுவே வேஸ்ட்டாக தான் கிடக்கு. அதனால் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்ற ஒரு இது நம்மளுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். அது நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு தெரியும். குப்பை மேனி தாங்க. குப்பை மேனி குப்பையில் இருக்கிறனாலன்னு சொல்லலை, நம்ம குப்பை போன்ற இருக்க மனுஷங்க உடலை சீராக்கி கொடுக்கறதுனால தான் அதுக்கு குப்பை மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். அரிமஞ்சரி, அண்டகம், பூனை வணங்கி, அனந்தம், கொழிப்பூண்டு, சங்கர புரஷ்பி அப்படின்னு நிறைய பேர்லாம் இருக்குது. நான் இப்போ தாங்க கேள்விப்படுறேன். உண்மையிலே நீங்கள் இதை மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு நிறைய பேரில் இருக்குது. தோட்டத்துலேயும் சாலையோரங்கள்லேயும் காட்டுமேட்லேயும் எல்லா இடத்துலையுமே தானாகவே வளருது. இது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும், சளிக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். இதுக்கு தீய சக்திகளை போக்கக்கூடிய குணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு இது எப்படி குணமாகுது, அப்படி என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அது எவ்வளோ நன்மை தருது அப்படின்றத பார்க்கலாம். சிறு செடியாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும், முக்கோண வடி, ஓரங்கள் அரும்பரும்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இலையை பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மஞ்சள் நிறத்தில் புள்ளியில் இருக்கும். குப்பை மேனி கசப்பு கார சுவை உடையதாக இருக்கும், வெப்பத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதோட நம்ம இது கிட்ட போனாலே வாந்தி வரப்பில் இருக்கும். நம்மளுக்கு அந்த வாடையை பார்த்தாலே உண்மையிலேங்க. ஏன்னா நானுமே ரெண்டு மூணு டைம் இல்லை, சின்ன பிள்ளை சளினாலே எங்கள் அம்மா இதைத்தான் எனக்கு கொடுப்பாங்க. வாந்தி பேதி உண்டாக்கும். இதை சாப்பிட்டோம்னாலே மார்பு சளி, சுவாச காசநோய், அந்த மாதிரி சளி ஐட்டம் ஃபுல்லாக இது என்னன்னாலும் சரி எப்படினாலும் வெளியே வர வச்சிரும். அந்த வாடைக்கும் அந்த சாறை அரைச்சி கொடுப்பாங்க, அதுக்குமே வெளியே வந்துடும். இது எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 7 மிளகு வச்சு நல்லா அரைச்சி அடிக்கடி இதை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க அசுத்த ரத்தம்லாம் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் செஞ்சு பார்த்ததில்ல, சளிக்கு மட்டும்தான் இதை அரைச்சி குடிச்சிருக்கோம். அப்புறம் இது நம்ம தோலில் இருக்க வியாதியை குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இது கூட மஞ்சள் சேர்த்து அரைச்சி உடம்பெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கான அந்த அரிப்பு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்புள்ளி முகத்தில் அப்ளை பண்ணோம்னா, முகத்தில் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த கரும்புள்ளி எல்லாம் போகும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குடல் புழு பூச்சியெல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை காய்ச்சி வடிகட்டி குடித்தோம்னா, உடலெங்கு இதை உப்புக்கல் சேர்த்து அரைச்சி பூசி குளித்தோம்னா சொறி சரங்கு எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நம்மளுக்கு தான் அது தெரியாமல் இருக்குது. அப்புறம் இதில் எப்படி தீய சக்தி போக்குற குணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதாங்க பெரியவங்க சொல்லி வச்சுருக்குது. ஒரு 6-7 செடியை வேரோடு பிடுங்கி பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டோம்னா நண்பர்கள் உறவினர்களால் ஏற்பட்ட மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே தீரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வம்பு வழக்கு, எதிரிகள் தொல்லை கூட காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அதாவது சனிக்கிழமை காலையில் ஒரு 6-7 செடியை வேரோட பிடுங்கி அப்படி வச்சு கும்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி கும்பிட்டோம்னா இந்த தொல்லையெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் மதப்பு, அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்டது அது எல்லாமே இதை சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக அதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் விளக்கெண்ணெயில் காய்ச்சி தைலம் மாதிரி தேய்ச்சி எடுத்து பதப்படுத்தி வச்சு செஞ்சிங்கன்னா பாதத்தில் ஏற்படுத்துகிற பித்த வெடிப்புகளை சரியாக்கும்னு சொல்கிறாங்க. ஏதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இதோட வேரை மட்டும் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேரை எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே போயினாலேயும் அங்கே யானைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வேரை காமிச்சாலே பயந்துட்டு ஓடும் அப்படின்றது சித்தர்களோட ஒரு வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயும் இதில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குன்றது எனக்கும் இப்போ தாங்க தெரியும். மருந்தை எடுத்துக்கிற போது கண்டிப்பாக கறி மீன் சாப்பிட்றதோ இல்லை மது குடிக்கிறதோ கூடாதுங்க. மருத்துவ குணம் மட்டும் இல்லை, இதில் தீய சக்திகளை போக்குறக்கூடிய குணமும் இதில் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்றது நானும் இப்போ கேள்விப்பட்டது, உங்க கூட பயந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு நிறையா தகவலை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.